தோழிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு சுவையான நார்த் இந்தியன் போகா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. போகானா வேறு ஒன்றும் இல்லை, அவல் ரெசிபி தான். ஃபஸ்ட்டு அவலை 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி அந்த தண்ணியை நல்லா இருத்துக்கலாங்க. அவ்வளோதான். அவளை கழுவுன மாதிரி தான். ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. 1 மினிட் அல்லது 2 மினிட் ஊற வச்சுட்டு அப்படியே நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். தண்ணியை நல்லா வடித்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், இது 1 செகண்டில் நமக்கு உதிரி உதிரியாக கிடச்சிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம். 1 லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் சட்பட்டாவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சட்பட்டானா கொஞ்சம் இனிப்பு, உப்பு, புளிப்பு எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. வழக்கம் போல் தாளிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாங்க. அதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளாட்டி கடுகை போட்டிங்க. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இது இந்த எண்ணெயில் நல்லாவே ஃப்ரை ஆகட்டும். இப்போது உருளைக்கிழங்குக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நிலக்கடலை வறுத்து சேர்த்துக்கலாங்க. உரப்புக்கு தேவையான மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க தாளிப்புக்கு தேவையான ஐட்டங்கள். இப்போ இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த அவலை போட்டுடலாங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். டைமே எடுக்காது, சீக்கிரமாக செஞ்சுக்கலாம். காஃபி டீயோட குடிக்கிறதுக்கு ஒரு அருமையான ரெசிபிங்க இது. மார்னிங் சண்டேலாம் நான்வெஜ் எடுக்கும்போது காலையில் நமக்கு லைட் ஃபுட்டான ஒரு ரெசிபிங்க இது. லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், இந்த ரெசிபி ரெடி ஆகிட்டு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தினமும் காலையில் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். சாட்டர்டே சண்டே பிள்ளைங்களுக்கு லீவ் ஆகிட்டு இட்லி தோசையை விட இது கொஞ்சம் நமக்கு புதுசாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நார்த் இந்தியனோட ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் இதுங்க. செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.